தமிழ் மொழியால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸ்டவ்வை ஆன் பண்ணாமையே எப்படி ஹெல்த்தியாக ஒரு ரெசிபி ஸ்வீட் ரெசிபி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே வர பெல் ஐக்கானை தொட்டு விட்டுருங்க. இதுக்கு நான் ஒரு 50 கிராம் பொட்டுக்கடலை, 50 கிராம் நெடக்கடலை, ஒரு 25 கிராம் நெய், ஒரு 8 பாதாம், 8 முந்திரி எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 100 கிராம் சுகரை பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். சுகர் கூட்டவோ குறைக்கவோ உங்களோட ஆப்ஷனலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. பவுடர் சுகர் தான் எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம பவுடர் பண்ணின அதே மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற நட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து பொடி பண்ணிக்கலாம். இந்த நட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஒரே டைமில் பொடி பண்ணிங்கனாக்கா அதிலேருந்து ஆயில் எக்ஸஸ் ஆகும். அதனால் விட்டு விட்டு பல்ஸ் வச்சு விட்டு நீங்கள் பவுட்ரு பண்ணுங்கள். இப்போ கொரன்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ 2 பல்ஸ் விட்டு நல்லா கொரன்னு எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ கொரன்னு எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூளும் ஒரு பிஞ்ச் சால்ட்டும் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அது நம்ம கலருக்காக தான் சேர்க்குறோம். இதனால் கண்டிப்பாக ஸ்மெல் எதுவும் இருக்காது, நீங்கள் பயப்பட வேண்டாம். சால்ட்டு நம்ம அந்த சேர்க்குற சுகரை எடுத்து கொடுக்கும். இந்த ஸ்வீட் நல்லாயிருக்கும், அதுக்காக நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போ மறுபடியும் மிக்சியில் போய் நல்லா ஃபைன் பவுடராக பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற நெய்யில் ஒரு பாதி அளவு நெய்யை மிக்சிங் பவுலில் ஊற்றிக்கலாம். நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற சுகரையும் அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுகரும் நெய்யும் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்மளை பொடி பண்ணி வச்சுருக்கிற மற்ற நட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கலந்து விட்டதுக்கப்புறம் அந்த மாவை நீங்கள் பிடிச்சி பார்த்தீங்கன்னாக்கா கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சிங்கனாக்கா மாவு உதிரக்கூடாது. இதுதான் கரெக்டான பதம். இப்போ மாவோட பதம் கரெக்டாக இருக்குது. இப்போ இன்னும் கொஞ்சமாக நெய் சேர்த்து நம்மளோட ஷேப்புக்கு தகுந்த மாதிரி ரவுண்டோ ஹார்ட்டோ ஸ்கொயரோ நமக்கு என்ன ஷேப்பு பிடிக்குமோ அந்த ஷேப்புக்கு நம்ம அதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அந்த மாவை நம்ம எல்லா நெய்யுமே யூஸ் பண்ணலை, பேலன்ஸ் நெய் கொஞ்சம் இருக்குது, பார்த்துக்கோங்க. இதை நீங்கள் பட்டரில் செஞ்சாலும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த ஷேப்பில் நான் உருட்டிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப ப்ளைனாக இருக்குங்கிறனால மேலே டெக்கரேஷனுக்காக கொஞ்சம் முந்திரி பருப்பை சின்னதாக கட் பண்ணி மேலே டெக்கரேட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ஸ்வீட் ரெடி ஆகிட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இது சட்டுன்னு செஞ்சிடலாம். அடுப்பு ஆன் பண்ணாமையே ரொம்ப ஈஸியாக ஹெல்த்தி வெர்ஷனில் செஞ்சிடலாம். இதை நீங்கள் நாட்டு சக்கரை சேர்த்து கூட செஞ்சுக்கலாம். உங்களுக்கு மற்ற நட்ஸ் எதுவும் சேர்த்து செய்யணுன்னா கூட நீங்கள் சேர்த்து செஞ்சுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.